வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஏஜ் ஒரு 58 ஆகிடுச்சு. இது வரைக்கும் யோகா இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை கற்றுக்கணுன்னு அந்த எண்ணம் எதுவும் இல்லை. இப்போ ஏஜ் ஆனதால் நம்மளுடைய உடம்புல சில மாற்றங்கள் நடக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் சைடு போகாமல் இந்த மாதிரி யோகா தியானம் இது சைடு போகணுன்னு சொல்லி கொஞ்ச நாளாக அந்த ட்ராவலில் இருந்தேன். இந்த டைமில் தான் சாரோட விளம்பரத்தை பார்த்தேன். கண்டிப்பாக இதுக்கு போய் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வந்து நான் எங்களுடைய குரு ஐயா தண்டபாணி அவருக்கு என்னுடைய முதல் வணக்கம். வந்த அன்றைக்கே ஈவினிங் அக்னி யோகான்னு ஒன்று முதல்ல சொல்லிக் கொடுத்தார். தென் கேம்ப் ஃபயர், டான்ஸ், அதெல்லாம் அன்றைக்கி நைட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் கொடைக்கானலில் காலையில் 7 மணிக்கு ரம்மியமான சூழ்நிலை, சில்லுன்னு ஒரு காற்று பாடியில். அந்த நேரத்தில் 7 மணிலேருந்து 8:30 வரைக்கும் யோக கலையை ரொம்ப ப்ளசண்ட்டாக, எந்த டென்ஷன் இல்லாமல், கோவப்படாமல் சார் அருமையாக சொல்லி கொடுத்தார். மொத்தம் 27 கலையை சொல்லி கொடுத்தார். அன்றைக்கி கொஞ்சம் சொல்லி கொடுத்தார். செகண்ட் டே மீதி இருந்த யோகாவை சொல்லி கொடுத்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மட்டும் இல்லை, நாம் யார், எதுக்காக இந்த பிரபஞ்சத்தில் நாம் வந்தோம், நம்மளுடைய எண்டு என்ன, இதுக்காக தான் நான் யார் அப்படிங்கிறத ரொம்ப ஐயா விளக்கமாக சொன்னார். அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஈடுபாடு இல்லாமல், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாத, அதை அறகுறையாக இருந்தேன். நான் கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக எனக்கு உருவாகிருக்கு. இப்போ எனக்கு எப்படி முக்தி அடையணும் அப்படிங்கிறத அவர் விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மனித வாழ்வியலுக்கு இது ஒரு முக்கியமான தேவையாக சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ட்ரெக்கிங், மலை ஏறுறது. ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு போயிட்டு அங்கே ஒரு நல்ல பாறை, அமைதியான சூழ்நிலை. ஈவினிங் 5:30 மணிக்கு அங்கே உட்காந்து அங்கேயே தியானம் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் ஒரு அருவியாண்ட போயிட்டு அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு, இப்படி ஒரு சூழ்நிலை கிடைக்காதுங்க. அதெல்லாம் நாங்கள் அனுபவித்தோம். நாங்கள் ரொம்ப அருமையான சூழ்நிலை. தயவுசெய்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து கலந்துங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி.